அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நடுவானில் இயந்திரத்தில் தீ, அமெரிக்காவில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானம். சீன பல்கலைக்கழகங்களுக்கு தடை, தாய்வான் அரசின் அதிரடி அறிவிப்பு. முதலில் நீங்கள் அதனை செய்யுங்கள், அமெரிக்காவுக்கு சீனா சாட்டையடி. வெளிநாடொன்றில் கோர விபத்துக்குள்ளான பேருந்து, 37 பேர் பலி. அமெரிக்க படைகளுக்கு விழுந்த பேரிடி, எதிர்வினையான உக்ரைன் விவகாரம். ஒரே மாதத்தில் சுமார் 16,000 பேர் பணி நீக்கம். சீனா படகு விபத்தில் 11 பேர் உயிரிழப்பு. ட்ரம்ப் ரிசார்ட் மீது அத்துமீறி பறந்த விமானங்களால் பரபரப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். அமெரிக்காவில் நடுவானில் பறக்கும்போது ஃபெடெக்ஸ் சரக்கு விமானத்தின் இயந்திரத்தில் தீ பற்றியதால் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் உள்ள நெவார்க் லிபர்டி சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து நேற்று புறப்பட்ட ஃபெடெக்ஸ் சரக்கு விமானம் பறவை மோதியதால் இயந்திரத்தில் தீ பற்றியது. இந்தியானாபோலிஸ் நோக்கி சென்ற குறித்த போயிங் 767 விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலே அவசரமாக தரையிறக்கப்பட்டது. நெவார்க்கிலிருந்து இந்தியானாபோலிஸ் நோக்கி சென்ற விமானம் பறவையுடன் மோதியதால் இயந்திரத்தில் பெரும் சேதம் ஏற்பட்டு தீப்பிடித்ததாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த நிலையில் விமான ஊழியர்கள் திறமையாக செயற்பட்டு அவசர தரையிறக்கம் செய்ததால் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இதேவேளை FAA மற்றும் USDA அறிக்கைகளின்படி இதுபோன்ற சம்பவங்களால் விமான நிறுவனங்களுக்கு ஆண்டுதோறும் சுமார் $500 மில்லியன் வரை இழப்பு ஏற்படுகின்றதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீனாவைச் சேர்ந்த 7 பல்கலைக்கழகங்களுக்கு தாய்வான் தடை விதித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 1949 தனி நாடாக பிரிந்து சென்ற தாய்வானை மீண்டும் தன்னுடன் இணைக்க சீனா துடித்து வருகின்றது. இதற்காக தாய்வான் அருகே அடிக்கடி போர் பயிற்சி மற்றும் எல்லைக்குள் போர் விமானங்களை அனுப்பி பதற்றத்தை தூண்டுகின்றது. இந்த நிலையில் தாய்வான் எல்லை பகுதியில் சீனாவின் அத்துமீறல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக தாய்வான் பாதுகாப்பு அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த நிலையில் சீனாவைச் சேர்ந்த ஃபீகாங் பல்கலைக்கழகம், பெய்ஜிங் தொழில்நுட்ப நிறுவனம், நான்ஜிங் விமானவியல் மற்றும் விண்வெளி பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 7 பல்கலைக்கழகங்களுக்கு தாய்வான் தடை விதித்துள்ளது. இதுகுறித்து தாய்வான் அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக சீனா பல்கலைக்கழகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டு உள்ளது. எனவே அதனுடன் தாய்வானில் உள்ள கல்லூரிகள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் எவ்வித கல்வி நடவடிக்கையிலும் ஈடுபடக்கூடாது எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அணு ஆயுதங்கள் மற்றும் இராணுவ செலவினங்களை குறைப்பதில் அமெரிக்கா முன்னணியில் இருக்க வேண்டும் என்று சீனா தெரிவித்துள்ளது. அணு ஆயுதங்களை குறைப்பது குறித்து சீனா மற்றும் ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாகவும், பேச்சுவார்த்தையின் போது அந்தந்த நாடுகளின் பாதுகாப்பு பட்ஜெட்டுகளை பாதியாக குறைக்க வேண்டும் என்று முன்மொழிவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் அறிவித்தார். இந்த விஷயத்தில் சீனாவின் நிலைப்பாட்டை சீன பாதுகாப்பு அமைச்சர் செய்தி தொடர்பாளர் வு கியான் தெளிவுபடுத்தினார். உலகின் மிகப்பெரிய அணு ஆயுத கிடங்கை கொண்ட நாடான அமெரிக்கா முதலில் அணுசக்தியை குறைப்பதற்கு, அதன் அணு ஆயுத கிடங்கை கணிசமாக குறைப்பதற்கும் தனது பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் கூறினார். அமெரிக்காவின் இராணுவ செலவு நீண்ட காலமாக உலகில் முதலிடத்தில் உள்ளது. இந்த பட்டியலில் அமெரிக்காவிற்கு பிறகு 8 நாடுகளின் மொத்த இராணுவ செலவை விட அந்த செலவு அதிகமாகும். எனவே அணு ஆயுதங்கள் மற்றும் இராணுவ செலவினங்களை குறைப்பதில் அமெரிக்காவும் இதை பின்பற்ற வேண்டும் என்று வு கியான் சுட்டிக்காட்டினார். பொலிவியாவின் உயுனி நகரில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 37 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளது. 2 பயணிகள் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. லத்தீன் அமெரிக்காவின் மிகப்பெரிய விழாக்களில் ஒன்றான ஒருரோ கொண்டாட்டம் நடைபெறும் மேற்கு நகரமான ஒருரோவிற்கு பயணித்த பேருந்து ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தில் 37 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 30 பேர் வரையில் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோர்வேயின் எண்ணெய் மற்றும் கப்பல் நிறுவனம் ஒன்று அந்நாட்டின் துறைமுகங்களில் நிறுத்தப்பட்டுள்ள
அமெரிக்க ராணுவ படைகளுக்கான எரிபொருள் விநியோகத்தை உடனடியாக நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. வெள்ளை மாளிகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இடையே நடந்த சர்ச்சைக்குரிய சந்திப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் அமெரிக்க ராணுவத்திற்கு சுமார் 30 லட்சம் லிட்டர் எரிபொருளை வழங்கியுள்ள கால்ட்ஃபேக் ஃபங்கஸ் என்ற நிறுவனம் முகப்புத்தகத்தில் கடுமையான கண்டனங்களை வெளியிட்டுள்ளது. அதன்போது தற்போதைய அமெரிக்க ஜனாதிபதியும் அவரது துணை ஜனாதிபதியும் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பிய மிகப்பெரிய மோசமான நிகழ்ச்சியை இன்று நாங்கள் கண்டோம் என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது. அத்தோடு அமெரிக்கா முதுகில் குத்தும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நடத்திய போதிலும் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டதற்கும் அமைதியாக இருந்தமைக்கும் உக்ரைன் ஜனாதிபதிக்கு மிகப்பெரிய பாராட்டு என்றும் அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இதன் விளைவாக நோர்வேயில் உள்ள அமெரிக்க படைகளுக்கும் நோர்வே துறைமுகங்களை நாடும் அவர்களின் கப்பல்களுக்கும் எரிபொருள் வழங்குவதை உடனடியாக நிறுத்த முடிவு செய்துள்ளோம் என்று அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. இதேவேளை கால்ட்ஃபேக் ஃபங்கஸின் உரிமையாளர் கென்னத் கிரான் நோர்வே விற்பனை நிலையமான கிஸ்பெண்டன்ஸுக்கு அளித்த பேட்டியில் இந்த முடிவில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் பிப்ரவரி 2022 ரஷ்யா உக்ரைன் மீது முழு அளவிலான படையெடுப்பை தொடர்ந்து நிறுவனம் ஏற்கனவே ரஷ்ய நிறுவனங்களுடனான பரிவர்த்தனைகளை நிறுத்தியதோடு அதன் விளைவாக கணிசமான வருவாய் இழப்புகள் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது அமெரிக்கா உக்ரைனியர்களிடம் அவர்களின் நடத்தையின் அடிப்படையில் குறித்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கால்ட்ஃபேக் ஃபங்கஸின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். உலகளவில் பெரும் நிறுவனங்களில் பிப்ரவரியில் சுமார் 16,000 பேர் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. உலகளவில் பெரும் நிறுவனங்களில் பணிநீக்க செயல்முறை சமீப காலமாக அதிகரித்தவாறு உள்ளது. நிறுவனங்களை மறுசீரமைத்தல், செலவுகளை குறைத்தல், ஊழியர்களுக்கு பதிலாக செயல் நுண்ணறிவை பயன்படுத்துதல் உள்ளிட்ட காரணங்களுக்காக பணிநீக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் டெக் நிறுவனங்கள் பலரும் பிப்ரவரி மாதத்தில் மட்டும் சுமார் 16,000 பேரை பணிநீக்கம் செய்யப்பட்டதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. பிப்ரவரி மாதத்தில் மெட்டா, கூகுள், சேல்ஸ்போர்ஸ், ஆட்டோடெஸ்க் உள்ளிட்ட நிறுவனங்களின் பணிநீக்கம் ஜனவரி மாதத்தில் மேற்கொள்ளப்பட்ட பணிநீக்க நடவடிக்கைகளை விட 184% அதிகமாகும். கடந்த பிப்ரவரியில் மெட்டாவில் 3,600 பேரும், ஆட்டோடெக்கில் 1,350 பேரும், சேல்ஸ்போர்ஸில் 1000 பேரும், ஜெஃப் பெசோஸின் விண்வெளி நிறுவனமான ப்ளூ ஆரிஜினில் 1000 பேரும் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். சீனாவில் பயணிகள் படகுடன் மற்றொரு பெரிய வகை படகு மோதி விபத்துக்குள்ளானதில் 11 பேர் உயிரிழந்தனர். அந்த நாட்டின் கியூனான் மாகாணத்தில் உள்ள யுவான்சியூ நதியில் 19 பேருடன் சென்று கொண்டிருந்த பயணிகள் படகு அந்த வழியாக வந்து கொண்டிருந்த எண்ணெய் கசிவு சுத்திகரிப்பு படகுடன் மோதியது. இதில் அந்த பயணிகள் படகு நீரில் மூழ்கியது. அதையடுத்து விபத்து பகுதியில் இருந்து 3 பேரை மீட்புக் குழுவினர் மீட்டனர். மேலும் அங்கிருந்து 11 பேரது உடல்கள் மீட்கப்பட்டன. மாயமானவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. விபத்துக்கான காரணம் குறித்து உடனடி தகவல் இல்லை. புளோரிடாவில் உள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் மார்-ஏ-லாகோ ரிசார்ட்டுக்கு மேலே 3 பயணிகள் விமானங்கள் வான்வெளியில் அத்துமீறி நுழைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் வட அமெரிக்க விண்வெளி பாதுகாப்பு துறையின் F-16 ரக போர் விமானங்கள் சோதனை பணியில் ஈடுபட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதுகுறித்து டெய்லி மெயில் வெளியிட்டுள்ள தகவல்களில் F-16 போர் விமானங்கள் தீப்பிழம்புகளை பயன்படுத்தி 3 பயணிகள் விமானங்கள் அந்த பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்டன. இத்தகைய சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்ந்து வருகின்றன. இந்த 3 விமானங்களும் ஃபார்ம் பீச் வான்வெளியில் ஏன் பறந்தன என்பது பற்றி தகவல் இல்லை. ஃபார்ம் பீச் போஸ்ட் எனும் உள்ளூர் வலைத்தளம் வெளியிட்டுள்ள தகவல்களில் மார்-ஏ-லாகோவிற்கு ட்ரம்ப் வந்திருந்த போது அந்த இடத்தின் மீது 3 முறை வான்வெளி விதிமீறல்கள் நடந்ததாக கூறப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி 2 முறையும், பிப்ரவரி 17ஆம் தேதி 1 முறையும் விதிமீறல்கள் நடந்துள்ளன. வான்வெளி விதிமீறல்களுக்கு F-16 போர் விமானங்கள் பதிலளித்ததாக கூறப்படுகிறது. பிப்ரவரி 18ஆம் தேதி ஃபார்ம் பீச்சிற்கு மற்றொரு பயணிகள் விமானம் பறந்ததாகவும் கூறப்படுகிறது. போர் விமானங்கள் பாதுகாப்புக்குட்பட்டு பயன்படுத்தப்படும். இவை விரைவாக தரையில் உள்ள மக்களுக்கு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தாது. F-16 ரக போர் விமானங்கள் விமானத்தை வான்வெளியில் இருந்து வெளியேற்றிய பிறகு ட்ரம்ப் தனது ரிசார்ட்டை சென்றடைந்தார். இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.